வியாழக்கிழமை மகரிஷி அவர்கள் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். வெவ்வேறு தலைப்புகள்ல கவிதைகள் எழுதியிருக்கார். எப்படி அவருக்கு நேரம் கிடைச்சதுன்னு கூட ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய குடும்பத்தின் நிலைமையை உயர்த்த வேண்டும் அப்படின்னு எத்தனையோ விதமான வியாபாரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார். 9 வயதிலிருந்து 18, 19 மணி நேரம் நெசவு அந்த தறியில வேலை செஞ்சிருக்க. எட்ட கூட எட்டாதுன்னு சொல்லுவார். கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போயிடும். அவங்க அம்மா பார்த்து வருத்தப்படுவாங்களாம். இவ்வளவு சின்ன பையன் இத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி உழைச்சு அதுக்கப்புறம் வேற ஊருக்கு வந்து வியாபாரம் எல்லாம் செஞ்சிருக்காரு. பால் வியாபாரம், பல்பொடி வியாபாரம் அப்படின்னு கூடுவாஞ்சேரியில இருந்து சென்னைக்கு வந்து, அப்புறம் சென்னையில இன்னும் கொஞ்சம் மேல படிச்சிருக்காரு. அப்புறம் போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவுல இவ்வளவு கவிதைகள் எழுதியிருக்காரு. அதுவும் கவிதைகள் எல்லாம் ஒரு கவிதையும் அவ்வளவு ஆழ்ந்த கருத்து. அப்புறம் ஏதாவது அதுல மாற்றம் கொண்டு வரணும்னா அப்புறம் லேட்டஸ்டா எழுதின கவிதையை பார்த்து அதுல மாற்றங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி திருமண வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி அவங்க ஒரு 6 கவிதைகள் எழுதியிருக்காங்க. மணமக்களுக்காக வாழ்த்துப்பாக்கள் அப்படின்னுட்டு. அதுல ஒரு கவிதையை தான் பார்க்க போறோம். திருமணம் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வருது. முக்காவாசி 99% சில பேர் தான் திருமணமே செய்து கொள்ளாம அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இந்த திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படின்னாலே அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் சமீப காலத்துல இல்ல. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்ததுனால அதுவே அவங்களுக்கு அந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு அனுபவத்தை கொடுக்கும். திருமணமாகி ஒரு பெண் போவாங்க. அங்க அவங்க கணவரோட வீட்டுல அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க. சில பேருக்கு பெரிய பிள்ளைய திருமணம் செய்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செய்யறது அந்த மாதிரி பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கும். மாமியார் மாமனார் கூட இருப்பாங்க, அத்தை அவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க பசங்க இருப்பாங்க. அவ்வளவு பெரிய குடும்பம் கூட இருக்கும். எங்க அம்மா எல்லாம் கதை கதையா சொல்லுவாங்க. எப்படி அவங்க அத்தை வீட்டுக்கு எல்லாம் போனா எப்படி எல்லாரும் சேர்ந்து விளையாடி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்த கூட்டு குடும்பத்துல வளரும் பொழுதே நமக்கு அதுவே வந்து அனுபவங்களை கொடுக்கும். எல்லாரோடையும் ஒத்து போறது, விட்டு கொடுக்கறது, பொறுமையோட இருக்கிறது, கோவப்படாம இருக்கிறது அப்படின்னு அதுலயும் பெண்களுக்கு இந்த விதத்துல கூட்டு குடும்பத்துல நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆண்களும் அதே மாதிரி நிறைய பாடங்களை கத்துப்பாங்க. அப்பா கிட்டே இருந்து, சித்தப்பா கிட்டே இருந்து அப்படின்லாம் நிறைய கத்துப்பாங்க. அப்போ அந்த கூட்டு குடும்பத்திலேயே அனுபவங்கள் இருந்ததுனால நம்மளுக்கு தனியா ஒண்ணு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப இல்லாம இருந்தது. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தத்திலேயே திருமணம் செய்துப்பாங்க. சொத்தெல்லாம் வெளியில போகாம இருக்கணும்னு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறையவே அந்த விட்டு கொடுக்கிற தன்மையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் போக 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 இந்த சொந்தத்துல திருமணம் செய்தா அதனால என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இந்த மருத்துவ ரீதியா ஆராய்ச்சி செய்ய 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 அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே ஊர் விட்டு போக ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரே ஊர்லயே எல்லாரும் வந்து அடுத்தடுத்து இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சு வேலை தேடுறது, படிக்கிறது அப்படின்லாம் போக ஆரம்பிச்சு நிறைய மாற்றங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு இதுதான் இப்ப வந்து கூட்டு குடும்பம்ங்கிறது ரொம்ப ரேர். சில இடங்கள்ல தான் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி சிட்டில எல்லாம் கூட்டு குடும்பம்ங்கிறது ரொம்ப வந்து பாக்குறது அபூர்வம் தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற பொழுது 2 குழந்தை, 1 குழந்தை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு தனக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தைக்கோ வர ஆரம்பிச்சிடுது. எல்லாருடைய ஷேர் பண்ணிப்போம், விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதே எண்ணம் இல்ல. மிந்தி அட்லீஸ்ட் நடுவுல வந்து இப்ப எங்க காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம்னு இல்லைன்னா கூட ஆனா விளையாடுறதுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம், நிறைய விளையாடுறதுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஐயோ வீட்டுக்கு கூப்பிடுறாங்களேன்னு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால
அப்பவும் வந்து நெறைய வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாரி எல்லாம் நெறைய இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. அதுவும் குறைஞ்சு போச்சு. மத்தவங்களோட பழகுறதும் குறைஞ்சு போச்சு. அப்புறம் சின்ன சின்ன குடும்பமா போனதுனால, இப்ப பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்கு. அது 1 குழந்தையா, 2 குழந்தையா இருந்தா கூட விட்டு கொடுக்கும் தன்மை இல்ல, குறைஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த காலத்துக்குன்னு மகரிஷி இந்த கவிதைய எழுதியிருந்தா கூட, இது எந்த காலத்துக்கும் பொருந்துற மாரி தான் இருக்கு. ரொம்ப அழகா, தெளிவா எழுதியிருக்காங்க. இப்ப திருமணம் அப்டின்னா, வள்ளுவர் காலத்திலேருந்து பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்டின்னுட்டு நெறைய வந்து குறட்பாக்கள்லாம் எழுதியிருக்காங்க. அறம் வலியுறுத்தல், அப்புறம் மனைமாட்சி அப்படின்னு அதுலலாம் நெறைய திருக்குறள்லாம் இருக்கு. அப்புறம் பின்னாடி வந்த நெறைய கவிஞர்கள், பாரதியார்லேருந்து எல்லாரும் எழுதியிருக்காங்க. திருமணத்த பத்தி, பெண்களுடைய சுதந்திரம் பத்தி எல்லாம் நெறைய எழுதியிருக்காங்க. இருந்தாலும் கூட எல்லாருக்கும் பொதுவா, டு த பாயிண்ட் அப்படின்னு எது தேவை அப்படின்னு மகரிஷி குடுத்த மாரி யாருமே குடுக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒண்ணா ஆண்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா, ஆண்களுக்கு சுதந்திரம். பெண்கள் கஷ்டப்பட்டா பெண்களுக்கு முக்கியத்துவம். அப்படின்னு தான் வந்திருக்கு. பொதுவா 2 பேருமே, ஆண், பெண் 2 பேருமே எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு அந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. இந்த காலத்துல ரொம்பவே தேவையா இருக்கு. அந்த இததான் பார்க்க போறோம். நல்லுரை அப்படின்னு ஒரு கவிதையில அழகா குடுக்குறார். சிக்கனமும், சிந்தனையும், சிறந்த பண்பும், சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே, எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து, அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்று, ஆராய்ந்து, எதிர் விளைவை கணித்துக் கொண்டு, மிக்க நலமுள வழியே செயல்களாற்றி, மேலான அறவழியில் வாழ வேண்டும். எல்லா விதமான குணங்கள் என்னென்ன இருக்கணுமோ, ஒரு திருமண வாழ்க்கையில, அத்தனையும் இந்த கவிதையில சொல்லிட்டேன். சாதாரணமா திருமணத்துக்கு வந்தா எல்லாரும் 16 பெற்று பெருவாழ் வாழ்க, உடனே குழந்தை பிறக்கணும், அப்படி இப்படின்னு அந்தந்த அவங்க என்னென்ன சூழ்நிலையில வளர்றாங்களோ, அத வச்சுதான் அவங்க வாழ்க்கைலாம் இருக்கும். ஆனா இங்க மகரிஷி எல்லாருக்கும் பொதுவா, ஆண், பெண் எல்லாருக்கும் பொதுவா, குடும்பத்தினர்கள் எல்லாருமே இத உணர்ந்துக்கணும். இனிமே திருமணம் திருமணம் செய்து கொண்டவர்களும் இத வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இனிமே செய்ய போறவங்களும் இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதத்துல ரொம்ப அழகா இந்த கவிதைய குடுத்திருக்காரு. சிக்கனம், சிந்தனை, சிறந்த பண்பு. சிக்கனம்னா எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறோம்? ஸ்டிஞ்சியா வந்து இருக்கிறது. அதான் செலவே பண்ண வேண்டாம். அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற மாரி தான் நெனச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. நமக்கு என்ன வருவாய் இருக்கோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அந்த வந்து நம்மளுடைய செலவெல்லாம் பார்த்துக்கணும். எதையுமே அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்ல. ஆனா இப்ப இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்மளுக்கு எவ்வளவு வருவாய் இருக்கோ அதையும் தாண்டி மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு வாழற முறை தான் இப்ப போயிட்டு இருக்கு. நெறைய இடத்துல பாருங்க கடன் வாங்கி அந்த கந்து வட்டிக்காரங்க தொந்தரவு குடுத்து, இல்ல பேங்க்ல லோன் வாங்கி, இப்ப கூட சமீபத்துல கூட ஷேர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். கணவர் கடன் வாங்கியிருக்காரு ஒரு பேங்க்ல. அதுக்கேத்த வட்டிய கட்டலைன்னுட்டு மனைவிய கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எப்படியோ பைசா கலெக்ட் பண்ணி அந்த பேங்க்ல போயி பைசா கட்டி அப்புறம் மனைவிய அழைச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இது ஆண், பெண் 2 பேருமே அந்த சிக்கனம்ங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கல. வரவு 8 அணா செலவு 10 அணா அப்டின்னா, அந்த பாட்ட கேட்டுருக்கோம். அது சினிமாலயா இருக்கட்டும், வாழ்க்கையிலயா இருக்கட்டும், எவ்வளவு பாக்குறோம் நம்ம இப்போ. சீரியல்ல நடிக்கிறவங்கலாம் நல்ல வாய்ப்பு வருது அப்டின்னுட்டு அவங்க பாட்டுக்கு இஎம்ஐல வாங்கிட்டு, கொரோனா டயத்துல எத்தன பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. சில பேர் சூசைடே பண்ணிட்டாங்க. இந்த கந்து வட்டிய வச்சு எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்போ இந்த சிக்கனம்ங்கிறதுல வந்து பணம் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும் எதையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? எப்படி வருவாய் இருக்கு? அந்த வருவாய்க்கு ஏத்த மாரி நான் வந்து எப்படி செலவு பண்ணணும்?
அதுக்கப்புறம் இந்த வருவாயை நான் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? இதை யோசிக்கணும். அப்ப அப்படி இருக்கும்பொழுது இந்த சிக்கனம்ங்கிறது ரொம்ப அருமையா நமக்கு உதவி செய்யும். அப்புறம் சிந்தனை. சிந்தனைங்கிறதுல நம்ம என்ன பண்றோம்? ஒரு இடத்துல இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போறோம். எல்லா சூழ்நிலைகளும் மாற்றம் தான் இருக்கும். மிந்தியாவது ஏதோ சொந்தக்காரங்கள திருமணம் செய்து குடுக்கும்பொழுது, நெறைய வந்து நம்மள மாரியே அவங்களும் வந்து பழக்கவழக்கங்கள்லாம் இருக்கும். இப்ப அப்படிலாம் இல்ல. அப்புறம் வந்து மதம், ஜாதி அதெல்லாம் தாண்டி நம்ம இப்ப திருமணங்கள்லாம் நடக்கிறதுனால, நெறைய வந்து மாற்றங்கள் இருக்கும். ஆனா அத வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோட நம்ம அந்த திருமண வாழ்க்கைய எதிர்கொள்றதில்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, நெறைய விருப்பு வெறுப்புகள் இருக்கு. இந்த விருப்பு வெறுப்பு எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கறதுனால, என்ன ஆகுதுன்னா நெறைய பிரச்சனைகள் வருது. அப்ப விருப்பு வெறுப்புன்னு அப்ப எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? நான் பிடிச்சத வந்து நான் செஞ்சு வாழ்க்கை வாழ வேண்டாமா? அப்ப எப்படிதான் அப்படி வாழறது? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி எனக்குன்னு பிடிச்சது கணவரோடு பகிர்ந்துக்க முடியும். இல்ல கணவர் வந்து மனைவியோட இது பண்ண முடியும். அப்படின்னு தோணலாம். இருந்தா கூட நம்ம ஆரம்பத்திலேயே சில ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் இல்லாம ஓப்பன் மைண்டா கொஞ்சம் நம்ம வந்து அந்த திருமண வாழ்க்கையை எதிர்கொண்டோம்னா, அப்ப பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அதுக்கு தான் ஒரு கவிதையில சொல்றார். "விழிப்பு நிலை என்ற ஒரு வெளிச்சம் கொண்டு, விருப்பு வெறுப்பு என்னும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கை தற்சோதனையால் துடைத்து வந்தால் அன்பு ஊரும். கடமை உணர்வாகும் வாழ்வுன்னு" குடுக்குறார். அப்ப அந்த விருப்பு வெறுப்பு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்ன முதல்லயே பெண்கள் தான் வந்து ஆண் குடும்பத்துக்கு போறாங்க. இன்னும் அந்த மாரி ஆண்கள், பெண்கள் வீட்டுக்கு வருதுங்கிறது இன்னும் சில இடத்துல தான் இருக்கே தவிர, இன்னும் இதெல்லாம் இன்னும் மாற்றம் வரல. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அவங்களோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அப்படின்னு வந்து நம்ம வந்து நெனச்சுக்கணும். ஒரு இடத்துல ஒரு 20, 25 வருஷம் இருக்குமோன்னு தெரியல. இந்த ஆவின் அ பூத்துல வந்து ஏதோ வாங்கறதுக்காக போனபோது, அங்க 2 சிஸ்டர்ஸ் அவங்க பேசிக்கிறாங்க. நான் கியூல நின்னுட்டு இருக்கேன். அப்ப அக்கா சொல்றாங்க, தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. அக்கா சொல்றாங்க, "இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போ. நீ எல்லாமே வந்து டப்பு டப்புன்னு பேசிடுற. அந்த மாரி போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் பேசணும்." அப்படின்ட்டு அக்கா அட்வைஸ் குடுக்குறாங்க. அதுக்கு தங்க சொல்றாங்க, "போக்கா இதெல்லாம் முடியாது. நீ வேணா வந்து நம்ம வீட்டு சமையல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ திருமணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவங்களோட சமையல நீ ஏத்துக்கிட்டு அதுக்கு பழகிட்ட. அப்படிலாம் என்னாலலாம் இருக்க முடியாது. ஏன் நம்ம சமையலும் நல்லா தானே இருக்கு நம்ம அம்மா சமைக்கிறது. அதையும் சாப்பிடுவோமே. நான் மாமியார் வீட்டு சமையல வேண்டான்னு சொல்லல. அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். எதுக்கு நம்ம எப்பவுமே அம்மா வீட்டு சமையல விட்டுட்டு மாமியார் வீட்டு சமையலுக்கே பழகிக்கணும்னு ஏன் நினைச்சுப்பானே? அதெல்லாம் முடியாது." அப்படின்னுட்டு வந்து சொன்னாங்க. சரி அப்புறம் ஸ்கூட்டர்லாம் எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் வந்து மாமியார் வேண்டான்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு விட்டு குடுத்து பண்ணுனேன். அவங்களுக்கு தானே உதவியா இருக்கும். ஸ்கூட்டர் பழகிக்கிட்டேன். அவங்களுக்கும் வேலை ஈஸியா முடியும். எல்லாத்துக்குமே தடை செஞ்சா என்ன பண்றது? உங்க காலம் வேற அக்கா. நான் வந்து இதெல்லாம் எப்படி சொல்லணுமோ சொல்லி சமாளிச்சுப்பேன். கவலைப்படாத நீ. அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அந்த சிந்தனை அது வந்து வேற மாரி போகுது. அப்போ இருந்தாலும் அனுபவிக்க வேண்டான்னு சொல்லல. ஆனா யோசிச்சு பார்த்து ஒரு விழிப்புணர்வோட தற்சோதனை செய்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ முடியும். விட்டு குடுத்து போ முடியும். அப்புறம் இங்க வந்து கடமை உணர்வாகும் வாழ்வுங்கிறார் சுவாமிஜி. அப்போ இங்க வந்து அந்த கடமைய ஒரு அன்போட செய்வோம். ஏதோ கடனே அப்படின்னு செய்யாம அன்போட செய்வோம் அப்படின்ட்டு சொல்றாரு. பழுத்து வரும் அறிவு அந்த பக்குவத்தால் பலபலவாய் வாழ்வில் வளர் சிக்கல் தீரும். அப்ப இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோட செயல்படும் பொழுது சிக்கல் இல்லாத வாழ்க்கையே இல்ல. அப்ப அந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும். முழு கல்வி இது. உண்மை அறிவிற்கு எட்டும். முறையாக பயின்றிடுவீர் வெற்றி காண்பீர். அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு சிந்தனை ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதல்ல விழிப்புணர்வு தேவை.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அனுபவத்துல வரோம். நம்ம வளர்ந்த விதம் வேற. இப்ப திருமணம் ஆகி போற இடத்துல வேற மாதிரி இருக்கும். இப்ப கூட்டு குடும்பம் இல்ல. தனித்தனியா தான் இருக்காங்க. திருமணம் செய்து கொள்றதுக்கு முன்னாடியே கூட பிறந்தவங்க எத்தன பேர் இருக்காங்க? வெறும் அம்மா, அப்பா மட்டும் இருக்காங்களா? இல்ல அக்கா, தங்கச்சி இருக்காங்களா? இல்ல கூட பிறந்தவங்க பிரதர்ஸ் இருக்காங்களா? இதெல்லாம் பெண்களே இப்ப விசாரிச்சுக்கிறாங்க. ஒரே பையன்னா வேண்டான்னுடுறாங்க. ஏன்னா மாமியார், மாமனார தான் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாரி டிபெண்டன்சி இருக்குமோ தெரியாது. அப்படின்னு நெறைய பெண்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு சமயத்துல பெண்கள் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லலாம். இருந்தா கூட, அவங்க குடும்பத்துல இந்த மாரி அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க அம்மா கஷ்டப்படுறது, இல்ல அவங்க வீட்ல கூட பொறந்தவங்க அக்கா, அவங்க கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அதனால தான் அதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து, நம்ம வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாதுன்னு தான், இந்த மாரி ஒரு டெசிஷன் ஆரம்பத்திலே எடுக்கிற மாற்றங்கள்லாம் இப்ப வந்துன்னு இருக்கு இப்போ. ஆனா அத ரொம்ப டாமினேட்டிங்கா இன்னொருத்தர் ஹர்ட் ஆற அளவுக்கு செய்யாம, ஒரு பொறுப்புணர்வோட, அன்போட செய்யும்போது, அதனுடைய விளைவே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு சிந்தனை ஆற்றல் தேவை. அப்புறம் சிறந்த பண்பு. சிறந்த பண்புன்னா என்ன? இந்த விட்டுக் கொடுக்கும் தன்மை, தியாக மனப்பான்மை, அப்புறம் பொறுமை. இந்த பொறுமைங்கிறது இருந்துச்சுன்னா, நெறைய விஷயத்துல அது நமக்கு நல்லது. ஏன்னா இந்த பொறுமைன்னு இருந்தா, எதையுமே கையாள்ற விதம் வேற மாதிரி இருக்கும். உடனே உடனே ரியாக்ட் பண்ணும்பொழுது தான் பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த பொறுமைங்கிறத நம்ம அதிகப்படுத்திக்கணும். கோபம் வராம பாத்துக்கலாம். அப்புறம் உடனே ரியாக்ட் பண்ணாம இருந்தா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப இந்த மாரி நல்ல பண்புகள் இருக்கணும். பொறுமை, தியாகம், விட்டுக் கொடுத்தல் இந்த மாரி குணங்கள்லாம் மகரிஷி ஏற்கனவே குடுத்திருக்காரு. குடும்பத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கணும்னா, இந்த பொறுமை, தியாகம், விட்டுக் கொடுத்தல் இந்த குணங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் தான் சிறந்த பண்பு. சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே. சீர்திருத்தங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி சீர்திருத்தம் இருக்கணும். மகரிஷி அத அப்பவே எழுதி வச்சிருக்காரு. பெண்கள் வேலைக்கு போவாங்க. ஆண்கள் மாரி பேண்ட், ஷர்ட் போட்டுப்பாங்க. முடிய ரொம்ப நீளமா வளர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னு நெறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இன்னும் எழுதியிருக்காரு. இன்னும் பின்னாடி எப்படி எப்படிலாம் தானே தன் குழந்தைங்கள வளர்க்க மாட்டாங்க. ஒரு இதுல அ அ டே கேர்ல விட்டுட்டு போவாங்க அப்படின்லாம் அப்பவே எழுதியிருக்காரு. அப்போ சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே. துணிவு இருக்கணும். மகரிஷி என்ன சொல்றார்? தெளிவு, துணிவு, பணிவு, கனிவு. 4 இருக்கணுங்கிறார். துணிவு இருக்கணும். முதல்ல அதுல தெளிவு இருக்கணும். செய்யறது கரெக்ட்ன்னு. அப்புறம் அதுல துணிவு இருக்கணும். அத பணிவோட சொல்லணும், கனிவோட சொல்லணும். அப்போ அந்த துணிவும் கொண்டே. இப்ப சீர்திருத்தம்னா எப்படிப்பட்ட சீர்திருத்தம்? அப்படின்னா, இன்னும் நெறைய விஷயத்துல ஒரு சுயநலத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, இந்த நீயா நானால ப்ரோகிராம்லாம் பார்த்தா இப்ப கூட தன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தா, தன்னுடைய கூட பொறந்த பிரதருக்கு, இல்ல தம்பிக்கு, அண்ணாக்கோ அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் கூட பொறந்த அந்த சிஸ்டர்ஸ், அதாவது இந்த அம்மாவோட நாத்தனார். அவங்க தான் பேர் வைக்குவேன். எங்க அண்ணா குழந்தைக்கு நான் பேர் வைக்காம என்ன ரைட்டு? அப்ப எதுக்கு உங்க அண்ணாக்கு திருமணம் பண்ணி வச்சீங்க? அது இந்த பொண்ணே நீங்க வையுங்க அக்கா அப்படின்னு ஒரு மரியாதையோட அவங்க அன்பா நடந்துட்டா இது ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. இல்ல எல்லாரும் அவங்கவங்க சஜஷன் குடுத்து கன்சல்ட் பண்ணி எந்த பேரோ அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு வரணும். அது கிடையாது. அந்த அதுல பார்த்தா அவ்வளவு டாமினேட்டிங்கா பேசுறாங்க இந்த காலத்துல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கூட பொறந்திருக்காங்க சரி. நீங்களும் கூட பொறந்திருக்கீங்க. அப்ப எத்தனையோ விதத்துல, எவ்வளவு விதத்துல அங்க சீர்திருத்தம் கொண்டு வரலாம். அதே மாரி தான். அந்த குடும்பத்துல திருமணம் ஆயி, கணவன் இழந்துட்டாலோ, இல்ல மனைவி போயிட்டாலோ, இன்னும் அந்த வித்தியாசம் பார்க்கறது, ஒரு ஃபங்ஷன் நடந்தா அவங்கள முன்ன வச்சு மரியாதை குடுக்கறது இல்ல. இல்ல குழந்தையே பொறக்கலைன்னா மலடி, எந்த ஃபங்ஷன்லயும் அவங்கள கலக்க விடுறதில்ல. இந்த மாரிலாம் இருக்கு. இந்த எண்ணங்கள் மாறணும். சமுதாயத்துல இந்த மாரி சீர்திருத்தங்கள்லாம் வரணும். அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இன்னொரு குடும்பத்துக்கு போகும்பொழுது, எந்த மாரி சூழ்நிலை இருக்கும்னு தெரியாது. அப்ப அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு, அங்க விட்டு குடுத்து போறது, இல்ல சில குடும்பத்துல பார்த்திருக்கோம். ஏற்கனவே திருமணம் ஆகி கணவன் இழந்து அந்த மாரி கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்ப அந்த மாரி இருக்காங்கன்னா, அதுக்கேத்த மாரி அந்த குடும்பத்துல எப்படி நாம நடந்துக்கணும்? அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு செய்யலாம். அதுக்கேத்த அறிவும், ஆற்றலும் இருக்கு.
இப்ப இருக்கிற குழந்தைங்க அவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க. அறிவு நிலையில அவ்வளவு உயர்ந்து இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பண்ணணும். இப்ப சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் கணவன் மனைவியா சேர போறவங்க 2 பேருமே கணவனும் சரி, தனக்கு வரப்போற மனைவி வேற சூழ்நிலையில இருந்து வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? என்ன மாரி ஒரு உணர்வு நிலை இருக்கும்? அப்படிங்கிற உணர்ச்சிகள புரிஞ்சுக்கணும். முந்தா நேத்துக்கு ஒரு நீயா நானா ஒரு இத கேட்டேன். அ ஒரு பக்கம் கணவர்மார்கள், ஒரு பக்கம் மனைவிமார்கள். 2 பேரும் 6 வருஷம் லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள சண்டை. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் வந்து வந்து படுத்துக்க வரதே 3 மணி அப்படின்னாங்க. என்ன காரணம்னா, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பண்றாங்க. ஒரே இடத்துல வேலை பண்ணனால தான் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இத பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுங்கிறது வந்து, ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட 3 மணி, 2 மணி வரைக்கும் பேசுறாராம். அப்புறம் திருப்பி எழுந்து ஆபீஸுக்கு போயிட வேண்டியது. ஆபீஸ்ல என்ன மனைவியோட பேசவா போறாங்க? ஆபீஸுக்கு கிளம்புற வேகம், ஆபீஸுக்கு போனா இவர் ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட். அப்ப எங்க பேசுறதுக்கு நேரம் இருக்கும்? அப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரி வந்து விட்டு குடுத்து போகணும், என்ன மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எப்படி எப்படி அந்த வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த ஒரு பிரிப்பரேஷன் இல்லாம, அந்த மாரி திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டம். 10 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்வளோ மன வேறுபாடுகள். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரமா பேசலாமே. சாப்பிடுற டயத்திலே பேசலாம். ஆனா அது இப்ப மொபைல் அது ஆக்குபை பண்ணிக்குது. WhatsApp மெசேஜஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கிடையாது. நம்ம அப்படி இருக்கோம். அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து வச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்கள புடிச்சு திட்டுறோம். அப்போ எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து அப்ப திருமணத்துக்கு முன்னாடியே இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும். என்னோட அம்மா, அப்பா எப்படிப்பட்டவங்க? கூட பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு திருமணம் ஆக போற ஆண் இத பத்தி உணர்ந்துக்கணும். தெரிஞ்சுக்கணும். இது திருமணம் ஆயி பெண் வந்த உடனே முதல் இரவிலேயே தன்ன பத்திலாம் வந்து சொல்லணும். தன் குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லணும். எங்க வீட்ல என் தம்பிக்கு கல்யாணம் ஆனபோது எனக்கு கல்யாணம் ஆனபோது அந்த மாரி ஒருத்தரும் சொல்றதுக்கு இல்ல. என் தம்பிக்கு கல்யாணம் ஆனபோது நான் சொன்னேன். தம்பிகிட்ட போய் சொன்னேன். "நீ உன் மனைவி கிட்ட நான் எப்படிப்பட்டவோ, நம்ம அம்மா, அப்பா எப்படிப்பட்டவங்க. எப்படின்ட்டு நீ வந்து அத வந்து முதல்ல சொல்லிடு." ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமானதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்களா இருப்பாங்க. என் தம்பி ஒய்ஃப் வேற சிச்சுவேஷன்லயும் வந்திருப்பாங்க. அவங்க அம்மா, அப்பா வேற மாதிரி இருப்பாங்க. அதனால இத எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வந்து அட்வைஸ் குடுக்கணுமோ, அதெல்லாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இது வேணும். முதல் இரவுனா என்னவோ எக்ஸ்பெக்டேஷனா இல்லாம, இத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் எக்கணமுமே இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து, அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்று, அதுக்கப்புறம் வெவ்வேறு சூழ்நிலைகள் வரும். கூட்டு குடும்பமா இல்லைன்னா கூட, அப்பப்போ வந்து போறவங்க இருப்பாங்க. பிரதர், சிஸ்டர்ஸ் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம்லாம் நடக்கிறதெல்லாம் இருக்கலாம். அப்போ ஆராய்ந்து எதிர்விளைவை கணித்துக் கொண்டு, இந்த அளவுக்கு நமக்கு அறிவு, ஆற்றல் இருக்குங்கிறார். இந்த உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து, அதுக்கு நம்ம டீல் பண்ணலைன்னா பின்னாடி எப்படி விளைவு இருக்கும்? இந்த நீயா நானால ஓப்பனா வந்து பேசுறாங்க இப்போ. அந்த அளவுக்கு வந்தாச்சு. அப்பல்லாம் வெளியிலயே தெரியாது. இப்ப எல்லாம் ஓப்பன். அப்போ எதிர்விளைவை கணித்துக் கொண்டு, அப்ப நம்ம யோசிச்சுக்கணும். அப்புறம் அனுபவங்கள் நெறைய இருக்கு. அந்த அனுபவங்கள அலட்சியப்படுத்துனால தான் பிரச்சனைகளே அப்டின்ட்டு மகரிஷி சொல்லுவாங்க. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அறியாமைங்கிறது சின்ன குழந்தைங்க விதத்துல. அலட்சிய போக்கு தான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நெறைய பிரச்சனைகள் வருதும்பாரு. அதனால தான் இங்க சொல்றாரு. எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து, அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்றே, ஆராய்ந்து எதிர்விளைவை கணித்துக் கொண்டு. இப்ப இங்க 2 பேருமே இத வந்து யோசிக்கணும். வெறும் பெண்ணு மட்டும் அப்படி யோசிக்கணும்னு இங்க மகரிஷி சொல்லவே இல்ல. 2 பேருமே அத யோசிக்கணும் அப்டின்ட்டு சொல்றாரு. மிக்க நலமுள வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை.
அறவழின்னா இதான். அப்ப அதை கடைபிடிச்சு வாழணும். இந்த ஒழுக்கம்ங்கிறதுலயே அழகா கொடுத்திருக்காரு. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கமுள்ள செயல். கடமை அப்படின்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். ஈகை எனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆயிருக்கிறத மத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை உதவியை செய்யுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்போ இந்த அத்தனை கருத்துக்களும் எவ்வளவு அழகா இருக்கு. அதுலதான் ஒரு பாட்டுல நம்ம பார்த்தோம். இந்த சிக்கனம்ங்கிறது எப்படி வரும்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடி. நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்தோன்னா சிக்கனம்ங்கிறதே வராது. நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்தோம்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்கள வாழறவங்கள பார்த்தோம்னா, நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கனம் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம அளவோடும் முறையோடும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியுங்கிற அந்த எண்ணம் வரும். எப்பொழுதுமே வந்து நம்ம நமக்கு மேல இருக்கிறவங்க, அதுவும் இப்ப சீரியல்ல கேட்கவே வேண்டாம். அவ்வளோ வந்து நகை அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அக்ஷய திருதியைக்கு நகையெல்லாம் பார்த்தா நம்மளை விட அது வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. எப்படி போட்டுக்கிறாங்கன்னே தெரியல. அதை போட்டுக்கிட்டு வெளியில போனா திருடுறவங்க ஏன் வந்து அந்த திருட்டை வந்து அது திருடணும்னு தோணாது? இது யார் மேல தப்பு? திருமணத்துக்கு திருமண பொண்ணு போட்டுக்கிறதே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திருமணம் அட்டன் பண்ண போறவங்க எல்லாம் இத்தனை நகை போட்டுக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நகை ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தேவையா? யோசிக்கணும். அட்லீஸ்ட் மனவளக்கலை பயிற்சி எடுத்துட்டவங்க நம்ம யோசிக்கணும். அதனாலதான் அதை எழுதுறாரு. ஒரு திருமணம் செய்யும் பொழுது, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது, எதுவா இருந்தாலும் எது தேவையோ அதை யோசிச்சு செய்யணும். அதனாலதான் முதல்ல சிக்கனம்னு எழுதுறாரு. இதை கடைபிடிச்சோன்னு பிரச்சனையே இருக்காது. கடன் கூட வாங்க வேண்டாம். நிம்மதியா வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னால முடிஞ்சது என்னவோ அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு நமக்கு பெண்ணோ பையனோ இருந்தா வரன் பாக்குறது, செலவு செய்யறது எல்லாமே யோசிப்போம். அதையும் மீறி கடன் வாங்கி செய்யலாம். இல்ல நம்ம கூட பிறந்தவங்க அப்படி செஞ்சிருக்காங்க, நான் இப்படி செய்யணும் அப்படின்னு போட்டி பொறாமையில எல்லாம் போச்சுன்னா அங்க பிரச்சனைதான். அதனாலதான் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும். இந்த போட்டி பொறாமை கம்பாரிசன் இதெல்லாம் இல்லைன்னா அதுல இருந்து நல்ல பண்புகள். அப்ப இது மூணும் இருக்கணும். சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே. சரி அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, நம்ம சிம்பிளா பண்ணுவோமே. யாருதான் இதை ஸ்டார்ட் பண்றது? பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு மகரிஷி வாழலையா? இப்படிதான் வாழ்க்கையை நடத்திட்டு போவேன்னு வாழ்ந்திருக்காரு. முதல்ல சில பேர் கேலி பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாம் மாறி போயிடும். அதை பத்தி நம்ம சொல்றதை கவலைப்படாம விட்டோம்னு வச்சுக்கோங்க. கவலை ஒழித்தல்ல அலட்சிய போக்குன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அலட்சியப்படுத்தணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அலட்சியப்படுத்திடுவோம். அவ்வளவுதான். அப்போ சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்றே மறக்க கூடாது ஆராய்ந்து எதிர்விளைவை கணித்துக் கொண்டு மிக்க நலமுள வழியே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும். யார் வந்தாலும் மகர்ஷி நாங்க பார்த்திருக்கோம், இந்த கவிதையை தான் சொல்வார். அதுக்கு அழகா விளக்கமும் கொடுப்பார். எவ்வளவு நல்ல ஒரு கவிதை பாருங்க. அவ்வளவு வந்து விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம வந்து யோசிச்சு 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 நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். மனவளக்கலை அன்பர்கள் நம்ம சொல்ற கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரணும்னா, இன்னொருத்தருக்கு போய் சேரணும்னா நம்ம இந்த கவிதையில இருக்கிறத கடைபிடிச்சாதான் நம்ம சொல்ற கருத்துக்கள் இன்னொருத்தர போய் சேரும். அதுக்கு நாம முயற்சி செய்வோம். அதான் சுவாமிஜி எப்பவுமே சொல்லுவார், இது போதனை மார்க்கம் அல்ல சாதனை மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கருத்துக்கள் தான். இருந்தாலும் இதை மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். ஞாபகப்படுத்திக்கும் பொழுது கவிதைகள் மூலமா கருத்துக்கள் மகரிஷி கொடுக்கிறார். இந்த கருத்துக்களை மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க நமக்குள்ள பதியுது. நம்ம வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிக்கொள்ள முடியுமோ நம்ம மாற்றிக்கொண்டே வருகிறோம். இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கு நம்ம எல்லாருமே புண்ணியம் செய்திருக்கோம். வாழ்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அருமையான உரை, நல்லுரை, எல்லோரும் கேட்க வேண்டிய விஷயம்.